ஏப்ரல் மாதம் 15 தேதி வரைக்கும் பொறுத்துங்க ஐயா. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைத்தன்மையில் இருந்து வந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லும். கசப்பாக இருக்குதுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப டஃப்பு, கடன் சார்ந்த விஷயங்களோ வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை சரியாகவே இல்லை சுவாமி, எல்லாமே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது, அதை நம்பி கடன் வாங்கிட்டேன் அப்படிலாம் போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 10 நாட்கள் கடந்து வாங்க. ஏப்ரல் மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் கடந்து வாங்க. சூரிய நிலைப்பாடு மாறி நேரடி பார்வையில் உச்சம் படும் போதெல்லாம் 7ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது அசைக்க முடியாத ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வங்கி சார்ந்த விஷயத்தில், லோன் சார்ந்த விஷயங்கள், வேலைகள் அமைப்பாகட்டும், வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த லோனுக்காக பிரச்சனையோ, கடன் சார்ந்த விஷயங்களோ, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து ஒரு விடைபெறக்கூடிய அமைப்புகளாக இந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கான சார்புகள், திடீர் முயற்சி, முக்கியமாக திடீர் முயற்சி என்று சொல்லக்கூடிய மூதாதையருடைய சொத்துக்கள், ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க அந்த சொத்துக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே சரியான முறையில் வரமாட்டேங்குது, எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்தால் ஓரளவுக்கு நான் பேங்க் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு நான் அமௌண்ட் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு, துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அவை ஏற்புடைய மாதமாக வரப்போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான வழிவகை, இந்த காவல் பணியோ பாதுகாப்பு பணியோ, இந்த துப்புரப்பட பணி சொல்லுவாங்களா, சமூக பாதுகாப்பு பணி, அரசியல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலம் தருகின்ற மாதமாக அமையப்போகுது. திடீர் சில பேருக்கு வந்து அரசியல் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த நேரத்தில் நாங்கள் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா திடீர் பார்த்தா அரசியல்வாதியாக மாறிடுவாங்க. சமூக நலப்பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பில், ஏன்னா துளாராசிகார அனைவருமே சமூக பணி செய்யறதுக்கான அமைப்பை பெற்றவர்கள், இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த அனுகூலத்தை பெற்றவங்க, இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் என்னென்ன கொடுக்க போகுது? துளாராசிக்காரங்க கொஞ்சம் சற்று தாக்கத்தை அதிகமாக பெறுகின்ற மாதமாக தான் இந்த மாதம் இருந்தது. போன மாதம் அதை விட அதிகமாக இருந்திருக்கும். இப்போ தான் பரிவர்த்தனை யோகம் பெற்று வருது. அவரும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்ருக்கார் ராசிநாதன். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 1, 2, 3, 4, 5, 6 கிரகங்களின் சேர்க்கை. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க ஐயா. சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் பாதிப்பு தான், அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் எந்த கிரகம் உச்சம் பெற்றாலும் பாதிப்பை தரும், அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ராசிநாதன் உச்சம் பெறும்போது சங்கடமான இடத்துல, எல்லா இடத்துலையும் ஒன்று கூடி கிரகங்கள் இருக்கும்பொழுது கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுக்கும், மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். ஒரு 15 தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஐயா, நான் வேறு வழி கிடையாது. தொந்தரவான விஷயங்கள், வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள், பேடான விஷயங்கள், மனசுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். நான் இளைஞர்கள் ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான தைரியம், வீரியம் அதிகரிக்கக்கூடிய காலங்கள், வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய காலங்கள், புதிய ஏற்பாடுகள் ஏற்படக்கூடிய காலங்கள், புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 15 தேதி வரைக்கும் பொறுத்துங்க ஐயா. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைத்தன்மையில் இருந்து வந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லும். கசப்பாக இருக்குதுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப டஃப்பு, கடன் சார்ந்த விஷயங்களோ வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை சரியாகவே இல்லை சுவாமி, எல்லாமே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது, அதை நம்பி கடன் வாங்கிட்டேன் அப்படிலாம் போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 10 நாட்கள் கடந்து வாங்க. ஏப்ரல் மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் கடந்து வாங்க. சூரிய நிலைப்பாடு மாறி நேரடி பார்வையில் உச்சம் படும் போதெல்லாம் 7ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது அசைக்க முடியாத ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வங்கி சார்ந்த விஷயத்தில், லோன் சார்ந்த விஷயங்கள், நிலபுலம் சார்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் சரியான முறையில் கிடைக்கல சாமின்னா ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். 1 by 1 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதமே நம்மளுக்கு சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும். வெற்றி வாகை சூட போகிறீங்க. வண்டி வாகனங்கள் போக்குவரத்துலாம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புலாம் அதிகரிக்க போகுது, வண்டி வாகனங்கள் அதிகரிக்க போகுது. உழைப்பு அதிகமாக இருக்கும் சாமி. இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், உழைப்பும் இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் காணும். புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்களை தேடி. இது வரைக்கும் தேடி வரலைனா எல்லாமே உங்களை தேடி வரதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரு வேளை 2 வேளை சுவாமி, 1 by 1 பெரிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. புதிய மாற்றங்களை தெரிவிக்க போகிறீங்க. புதிய முயற்சியில் பெரிய மாற்றத்தை தெரிவிக்கின்ற மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கும். அது ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும்.
சூரியன் வெளியே வந்துட்டார்னா அந்த 6ஆம் இடத்துலேருந்து சூரிய பகவான் வெளியே வந்துட்டார். 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அவர் உச்சம் பெற்று நம்ம ராசியை நேரடியாக பார்க்கும்பொழுது நம்ம துன்பங்கள் அனைத்தும் விலகும். நம்மளே யாருனா ஒரு ஆள் டேக் ஓவர் பண்ணி பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு வெளியே கொண்டு வருவாங்க. வேலைகள் அமைப்பாகட்டும், வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த லோனுக்காக பிரச்சனையோ, கடன் சார்ந்த விஷயங்களோ, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து ஒரு விடைபெறக்கூடிய அமைப்புகளாக இந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கான சார்புகள் திடீர் முயற்சி, முக்கியமாக திடீர் முயற்சி என்று சொல்லக்கூடிய மூதாதையருடைய சொத்துக்கள், ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க அந்த சொத்துக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே சரியான முறையில் வரமாட்டேங்குது. எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்தால் ஓரளவுக்கு நான் பேங்க் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு நான் அமௌண்ட் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு, துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அவை ஏற்புடைய மாதமாக வரப்போகுது. ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க, யாருமே போட மாட்டேன்றாங்க கையெழுத்து. எங்கள் சித்தப்பா வழியிலும் போட மாட்டேறாங்க, தந்தை வழியிலும் போட மாட்டேன்றாங்க, யாரும் போட மாட்டேன்றாங்க. கையெழுத்து போட ஓரளவுக்கு நல்ல வில்லங்கம் என்று சொல்கிறோம் இல்லை, வில்லங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாறி உங்களுக்கு ஃபேவராக வரா மாதிரி, துளாராசிக்காரங்களுக்கு ஃபேவராக வரா மாதிரி ஒழுங்குபடுதல் என்று சொல்கிற மாதிரி ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. இவங்க உங்களுக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் முயற்சி இல்லை, ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே வாழ்ந்துட்டோம், ஒரு வருஷமாகவே வாழ்ந்துட்டோம், எதில் போட்டாலும் டவுன் 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 டவுன், பின்னாடி பிரச்சனை 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 மட்டுமே நாம் சந்தித்து வாழ்ந்தோம். இனி பிரச்சனை என்பது இல்லாமல் வாழப்போகிறோம். ஒன் பை ஒன் இந்த கடன் சார்ந்த விஷயத்திலையும் சரி, தொழில் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் ஒன் பை ஒன் மாறும். துளாராசி வெற்றி வாகை சூடக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது ஏப்ரல் மாதம். நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம், குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இதுவே வேறு செஞ்சிருந்தோம்னா பெஜாராகிட்டுருப்போம், நம்ம தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சுட்ருப்போம். பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்குது சுவாமி. தொந்தரவான காலத்தை கடந்து தான் தரணும், வேறு வழி கிடையாது. உன்னதமான அமைப்பும் நம்மளுக்கு தேடி வரப்போகுது. வேலை சார்ந்த விஷயங்கள் தேடி வரும். அதாவது வேலை, உடல் உழைப்பு, தெய்வீக ஆன்மீக நாட்டங்கள், தெய்வீக வழிபாடு, வெளியூர் மாற்றங்கள், நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான வழிவகை, இந்த காவல் பணியோ பாதுகாப்பு பணியோ, இந்த துப்புரப்பட பணி சொல்லுவாங்களா, சமூக பாதுகாப்பு பணி, அரசியல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலம் தருகின்ற மாதமாக அமையப்போகுது. திடீர்னு சில பேருக்கு அரசியல் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த நேரத்தில் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா திடீர்னு பார்த்தா அரசியல்வாதியாக மாறிடுவாங்க. சமூக நலப்பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பில், ஏன்னா துளாராசிகார அனைவருமே சமூக பணி செய்யறதுக்கான அமைப்பை பெற்றவர்கள். இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த அனுகூலத்தை பெற்றவங்க, இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம். 10 பேர் இருக்காங்கன்னா கீழே விழுந்துட்டாங்கன்னா இவங்க தான் போய் தூக்குவாங்க. முதல்ல என்ன பிரச்சனை வருது, ஏது பிரச்சனை வருதுலாம் நினைக்க மாட்டாங்க. முதல்ல தூக்கி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது, உதவி செய்கிறது, இந்த மாதிரி தர்ம சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் இனி அவங்க காலத்தை இறைவனே நம்மளுக்கு வகுத்து கொடுக்க போகிறாரு. அந்த சனி பகவான் வந்துட்டார், பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தன்மை மாறக்கூடிய காலம். வண்டி வாகன போக்குவரத்து இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறப்போகுது. நிலபுலம் சேர்க்கையும் கிடைக்கும். திடீர்னு பார்த்தா நிலபுலம் சேர்க்கை நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைகளில், அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்களாம் இந்த மாதமே ஓரளவுக்கு அதிலேருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க. கேஸ்லேருந்து ரொம்ப நாளாக கேஸ் போட்டு இழுத்துட்ருக்கையா, ஒன்றுமே புரியல, எப்படி தான் அது நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தவங்களாம் இந்த மாதம் கூப்பிட்டு அதெல்லாம் போட்டு பைசல் பண்ணி நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க. கடன் சுமைகள் அனைத்தும் அதிகரிக்கும். வேறு ஒன்றும் வழி கிடையாது. கடன் வாங்குற மாதிரி தான் தோணும். ஆனால் அது நன்மை தரக்கூடிய, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தான் தெரியும். இந்த மாதம் கழிஞ்ச பிறகு தான் கடன் சுமை படிப்படியாக குறையத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சைட் இருக்கும். இந்த சைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய பெரிய வெளியூர்லேயும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, நான் எல்லா பெரிய பெரிய பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிட்டேயா, அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நான் விடுபட முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதம் எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. துலாம் இனிமேல் வெற்றி காணக்கூடிய மாதமாக ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறும். உன்னதமான அமைப்பு தேடி வரப்போகுது. உங்களுக்கு வருங்காலம் இனிமையான காலம் என்று கூட சொல்லுவேன். ஓரிரு மாதங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குதாம்மா செய்யும், வேறு வழி கிடையாது. காரணம், சுக்கிர பகவான் உச்சம் பெற்றாலே தொந்தரவு தான். கிரகங்கள் உச்சம் பெற்றாலே ஒன்று அகல பாதாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும், மேல்மட்டம் என்று சொல்லக்கூடிய உச்ச புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். இருவேத கொள்கை தான் எல்லாமே மறைக்கப்பட்டதா, ஜோதிடமே மறைக்கப்பட்டதா. அவர் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு ஏற்றார் மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கைத்தன்மையும் மாறும்.
இது வரைக்கும் துளாராசிக்காரங்க திருமணம் ஆகலைன்னா திடீர் திருமணம் இந்த மாதமே ஏற்படக்கூடிய காலம். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் பார்த்தா திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வந்துடும். எப்படி நடந்துனே தெரியாது. குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாகவும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. கூடுதல் அனுகூலமாக ரொம்ப நாளாக தடையாக இருந்த வந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. திடீர்னு பார்த்தோன்னா கன்சீவாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறத்துக்கான காலம் கூட ஏற்படும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. ஏப்ரல் மாதம் உற்றார் உறவினத்தில் இது வரைக்கும் பகை ஏற்பட்டிருந்தால் அந்த உறவுகள்லாம் இப்போ நம்மளை தேடி வர்றதுக்கான காலங்கள் ஏற்பட போகுது சாமி. இது வரைக்கும் நண்பர்கள் கூட நம்மளை எதிரியாக பார்த்துருப்பாங்க. அந்த நட்பு வட்டாரங்கள் கூட மாறி இனிமேல் என்ன சொல்லுவாங்களா, நல்ல நட்பு வட்டாரங்களாக உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கின்னு நல்ல நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அக்மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஎஸ்ஐ சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையை நம்ம மேலே திணிக்க போகிறாங்க. இது வரைக்கும் திணிக்கலை. எல்லாமே நம்மளை தவறாக தான் பார்த்தாங்க, தவறான கொள்கைகள் தான் ஏற்பட்டாங்கல்ல. இனிமேல் அவங்களே தவறான பாதையை எடுத்து சென்றவங்களே உங்களுக்கு வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. அதை சனி பகவானே செய்ய போகிறாரு. பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையின் இது வரைக்கும் முதல் படி நீங்கள் எடுத்து வச்ச அந்த அடிகள் எல்லாம் கீழ்மட்டத்துக்கு சென்று போச்சுன்னா இனி படிப்படியாக உயரக்கூடிய தன்மை துளாராசிக்கு வரப்போகுது. ஏற்றம் தரக்கூடிய காலம் வருது. இந்த மாதம் 5 தேதிக்கு அப்புறம் முதல் படி என்று சொல்லக்கூடிய மாதத்திலே முதல் பாதியிலே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பாதை எடுத்து செல்லும் சாமி. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். சங்கடமாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை சென்று வாருங்கள். இல்லைன்னா திருப்போரூர் என்று சொல்லக்கூடிய செங்கல்பட்டுக்கு அருகாமையில் கூட திருப்போரூர் முருகப்பெருமானை வழிபடுங்க. அந்த சுவாமி வேலாயுத சுவாமியை வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட சங்கடமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு செல்லும். எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த திருப்போரூர் முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும். தீர்ப்பே கிடைக்கும். நீதி தழைக்கின்ற இடமாக மாறும். உங்களுக்கான உன்னதமான அமைப்பு. நீதி நேர்மையோடு இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். உங்கள் கண்ணீர் மல்க கேளுங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயம், கல்யாணமாகட்டும், குழந்தையாகட்டும், சங்கடமான கடன் பிரச்சனையாகட்டும், வீடு வாசல் எல்லாத்துலேயும் எனக்கு பிரச்சனையாகுதுன்னா முருகப்பெருமான் திருப்போரூர் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருந்த துன்பமான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.